புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார். அப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்தான். வெகு தூரம் நடந்து வந்த அவன் புத்தரை பார்த்து கதறி அழுதான். அவன் அழுது முடிக்கும் வரை பொறுத்திருந்த புத்தர் கனிவாகக் கேட்டார். சகோதரா, ஏன் இப்படி அழுகின்றாய்? உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை என்னிடம் சொல். அதற்கு அவன், பகவானே, என் வாழ்க்கையில் நான் பல துன்பங்களை அனுபவித்து வருகிறேன். எடுத்த எதிலும் தோல்வி, தாங்க முடியாத துயரம், ஆதரவுக்கென்று எனக்கு யாருமில்லை. என் மனது மிகவும் பலவீனமாகப் போய்விட்டது. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான். புத்தர் அன்புடன் அவன் கையில் ஒரு தண்ணீர் குவளையைக் கொடுத்தார். பிறகு உப்பையும் கொடுத்துவிட்டுச் சொன்னார். சகோதரா, இந்த குவளையில் உப்பை கலக்கி அருந்து. அவன் உப்பை குவளையில் கலக்கி அருந்திப் பார்த்தான். 2 மிடறு குடிப்பதற்குள் அவன் முகம் கோணியது. மேற்கொண்டு குடிக்க முடியாமல் அப்படியே கீழே வைத்துவிட்டுச் சொன்னான். என்னால் இந்த தண்ணீரைக் குடிக்க முடியவில்லை பகவானே, மிகவும் கரிக்கிறது. புத்தர் மீண்டும், இதோ, இப்பொழுது அதே அளவு உப்பைத் தருகிறேன். இதை நீ எதிரில் இருக்கும் அதோ அந்தக் குளத்தில் கரைத்துவிடு. புத்தர் சொன்னபடியே அவன் அந்த உப்பை எதிரிலிருந்த குளத்தில் கரைத்தான். இப்போது அந்தக் குளத்து நீரைக் குடித்துப் பார். உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூடத் தெரியவில்லை. அந்த இளைஞன் போதுமான அளவு நீர் குடித்துவிட்டு கரைக்கு வந்தான். நீ சிறிய குவளையில் இருந்த நீரிலும் பிறகு இந்தக் குளத்து நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்புதான். ஆனால் சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது. அதனால்தான் கரிப்புச் சுவை அதிகமாக இருந்தது. எனவே உன்னால் தண்ணீரைக் குடிக்க முடியவில்லை. ஆனால் இதே உப்பு குளத்து நீரில் கரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூடத் தெரியவில்லை. நம் துன்ப துயரங்கள் என்பவை உப்பைப் போலத்தான். இவை வாழ்க்கை நெடுகிலும் வந்து கொண்டே இருக்கும். இவற்றைத் தவிர்க்கவே முடியாது. ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும்.